வணக்கம் நண்பர்களே, இது ஒரு மிக முக்கியமான வீடியோ. காலத்தேவை கருதி அவசரமானதும் அவசியமானதுமான தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த வீடியோ முழுமையாக பார்த்து உங்களுடைய ஆதரவை தர வேணும் என்பதுதான் இந்த வீடியோனுடைய தயவான வேண்டுகோள். இந்த வீடியோ தொடங்க முதலே பொறுப்பு துரத்தலாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், ஈழத்தமிழர்கள் யாருமே பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அதே மாதிரி பௌத்த மதத்தை நம்பி அதை ஆத்மார்த்தமாக நேசித்து வழிபடுற சிங்களவர்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களும் இல்லை. எங்கே பௌத்தத்தை தமிழ் மக்கள் எதிர்க்கணும் என்று சொன்னால், தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு ஆக்கிரமிப்பு வடிவமாக, நில அபகரிப்பு வடிவமாக பௌத்தம் மாற்றப்படுற சந்தர்ப்பங்கள்ல தான் பௌத்தத்தை மக்கள் எதிர்க்கணும். அந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராகத்தான் தமிழ் மக்கள் போராட தொடங்கினுமே தவிர, எந்த இடத்திலையும் இலங்கையின் மத சுதந்திரத்துக்கு எதிராகவோ அல்லது மத பிரச்சனைகளை உண்டு பண்றதுக்காகவோ தமிழர்கள் எங்கேயுமே போராட்டம் நடத்தவில்லை. பௌத்தத்தை முன்னுக்கு வச்சு மேற்கொள்ளப்படுற அபகரிப்புகளுக்கு எதிராகத்தான் தமிழ் மக்கள் போராடினோம் என்ற புரிதலோட இந்த வீடியோக்குள்ள எல்லாருமே போக வேணும் என்றதை முதலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தையிட்டி யாழ்ப்பாணத்தின் காங்கேசதுறை பகுதியில் இருக்கிற மிக தொன்மையான தமிழர் கிராமங்கள்ல ஒன்று. தமிழர் பகுதிகளில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் இருக்கிற பாரம்பரியமான வரலாற்று தொடர்ச்சி இந்த கிராமத்துக்கும் இருக்கு. அதே போல செழுமைமிகு பண்பாட்டு விழுமியங்களும் இந்த கிராமத்துக்கென தனித்துவமான வகையில இருக்கு. இப்படியான ஒரு பாரம்பரியமான தமிழ் கிராமமானது 1991ஆம் ஆண்டு இராணுவ நடவடிக்கை மூலம் முற்றாக அழிக்கப்பட்டது. அந்த இராணுவ நடவடிக்கைக்கு பிறகு, அதாவது 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு அங்கு தமிழர்கள் யாருமே வாழ இல்லை. தமிழர்கள் எல்லாமே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுச்சு. வெளியேற்றப்பட்ட பிறகு அந்த கிராமம் முற்றுமுழுதாக இராணுவ கட்டுப்பாட்டின் கீழே போனது எல்லாருக்குமே தெரியும். 91ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் அது இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது. அங்கே தமிழர்கள் யாருமே வாழ இல்லை. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மக்கள் படிப்படியாக அங்கே குடியேறதுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். மக்களுடைய காணிகள் இராணுவத்திடமிருந்து வாங்கி மக்களுக்கு கையளிக்கப்பட்டது. இப்படி படிப்படியாக குடியேற்றம் நடந்த ஒரு இடம்தான் தையிட்டி. 30-35 வருடங்களுக்கு பிறகுதான் தையிட்டிக்கு மக்கள் மீள குடியேற தொடங்கினார்கள். இப்படி மக்கள் மீள் குடியேறி கொண்டிருக்கிற காலப்பகுதியான 2017 தையிட்டியின் மத்தியில இருக்கிற அந்த திஸ்ஸவிகாரைக்கு அண்மையான தனியார் காணியை அபகரிச்சு அங்க ஒரு பௌத்த விகாரையை கட்டுறதுக்கான ஆரம்ப பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த பணிகளை அந்த நேரம் வடமாகாண ஆளுநராக இருந்த ரெஜினோல்ட் கூரே ஆரம்பிச்சு வச்சிருந்தார். அதுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு இலங்கையின் முப்படைகளின் தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா அந்த பௌத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டு விழாவை செய்திருந்தார். அடிக்கல் நாட்டு விழா செய்த காலப்பகுதியிலிருந்து இலங்கையில 2வது உயரமான பௌத்த விகாரையை இராணுவமே தையிட்டி பகுதியில கட்டி கொடுத்தது. இன்றைக்கும் இராணுவத்தால முற்றுமுழுதாக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு பௌத்த விகாரையாக இந்த தையிட்டி பௌத்த விகாரை இருக்கு. ஆனா ஏற்கனவே இருந்த தையிட்டி அந்த திஸ்ஸவிகார காணியை அப்படியே விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தனியார் காணியை அபகரிச்சு அந்த காணியில பௌத்த விகாரையை கட்டினதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். மற்றபடி இந்த சிங்கள ஊடகங்கள்லையும் எங்களோட தமிழ் நண்பர்களும் எழுதுற மாதிரி அது பௌத்த விகாரைக்குரிய காணி இல்லை. அதே மாதிரி தமிழர்கள் மத ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணவும் அரசியல் லாபம் தேடுறதுக்காகவும் அங்க நின்று போராட இல்லை. அங்கு போராடுறதுக்கு பிரதான காரணமே அந்த காணிகள் தமிழர்களுக்கு உரித்தான தனியார் நிலம். அந்த நிலத்தை தங்கள்கிட்ட தர சொல்லித்தான் தமிழர்கள் போராடி கொண்டிருக்கணும். அது தனியார் காணி என்பதற்கான எழுத்தாவணங்கள் கூட அங்க போராட்டத்தில் ஈடுபடுற மக்களிடம் இருக்கு. எனவே தங்களுடைய காணியில சட்டவிரோதமான முறையில தங்களின் விருப்பத்துக்கு மாறாக தங்களின் துளியளவு விருப்பமும் பெறப்படாத வகையில தான் அந்த பௌத்த விகாரைகள் அங்கு அமைக்கப்படுது என்ற காரணத்தை முன் வச்சு தங்களுடைய காணிகள் தங்களுக்கு தரப்பட வேணும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி தான் தையிட்டி மக்கள் 2017ஆம் ஆண்டிலிருந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு தங்களுடைய நிலமீட்புக்காக போராடும் தையிட்டி மக்களோட இணைஞ்ச வகையில தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அங்க கூடி எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வாரதை நாங்கள் ஊடகங்கள்ல படிச்சிருப்போம். இப்ப இன்றையிலிருந்து நாளை வரைக்கும் பெரிய அளவிலான போராட்டங்களுக்கு, நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளான மக்கள் போராட்டங்கள் நடத்துறதுக்கு அறிவித்தலை விட்டிருக்கணும். இன்றைக்கு போராட்டங்கள் ஆரம்பிச்சு. எனவே வடகிழக்கில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுக்கு ஆதரவு தர வேணும் என்று சொல்லி காணி இழப்புக்கு உள்ளான அந்த மக்கள் எல்லா ஊடகங்கள்லையும் கேட்டுக்கொண்டிருக்கணும். அதன் அடிப்படையில் தான் நானும் இந்த வீடியோவை உங்கள் முன்னிலையில முன் வைக்கிறேன். இந்த போராட்டத்துக்கு வடகிழக்கில் இருந்து தமிழர்கள் வரையணுமோ இல்லையோ யாழ்ப்பாணம் திரள வேணும். ஏன் யாழ்ப்பாணம் திரள வேணும் என்ற விஷயத்தை நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். 2009க்கு பிறகு, அதாவது இலங்கையில போர் முடிஞ்சதாக அறிவிக்கப்பட்ட பிறகு வடகிழக்குல பல்வேறு பகுதிகளிலையும் இந்த மாதிரி பௌத்தமயமாக்கலுக்கு எதிராக, அதாவது பௌத்தத்தை நில ஆக்கிரமிப்புக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுற அபகரிப்புகளுக்கு எதிராக தமிழர்கள் பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கணும். கொக்குளாயில இந்த போராட்டம் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிச்சது. பிறகு அப்படியே குருந்தூர் மலைக்கு வந்தது, நீராவிடை பிள்ளையாருக்கு வந்தது. பிறகு முல்லைத்தீவில பெரிய அளவில் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை மேற்கொள்ற நில அபகரிப்புக்கு எதிரான போராட்டமாக மாறியது. முல்லைத்தீவு மக்கள் பெரிய அளவில் போர்ல பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த மாதிரியான அபகரிப்புக்கு எதிராக பாரிய ஒரு திரட்சியை முல்லைத்தீவு நகரில் காட்டுச்சினோம்.
அதுக்கு பிறகு வவுனியா வடக்கில் இருக்கிற வடுக்குநாரிமலை ஆதிசிவன் கோயிலில் நடந்த அபகரிப்பு, சிலை உடைப்புக்கு எதிராக வவுனியா நகரில், அதாவது வவுனியா நகரில் பெரிய அளவு சனங்களை திரட்டி போராட்டம் செய்ய இயலாது. ஏனென்று சொன்னால் அங்கே மூவின மக்களும் கலந்துட்டினோம். எப்படி திருவோணமலையில தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்படுற அநீதிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்த முடியாதோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வவுனியாவிலேயும் உருவாகி வருது. இப்படி ஒரு சூழல்ல வவுனியாவில் கூட பெரிய அளவு மக்களை திரட்டி பௌத்தமயமாக்களுக்கு எதிராக மக்களால் போராட முடிஞ்சது. அதுவும் வவுனியா வடக்கு பகுதிக்கும் பெரிய அளவு தொடர்பில்லை. வவுனியா என்பது எப்போவுமே அது ஒரு தெற்கோடு இணைஞ்ச நகரமாகத்தான் இருந்திருக்கு. ஆனால் வவுனியா வடக்கு என்பது எப்போவுமே விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்தது. அடிப்படையில் மனநிலை அடிப்படையில், மொராலிட்டி அடிப்படையில் இந்த ரெண்டு பகுதி மக்களுக்கும் இடையில பல வித்தியாசங்கள் இருக்கு இன்றைக்கும். ஆனால் வவுனியா வடக்கிலிருந்து மக்கள் திரண்டு போய் வவுனியா நகரத்தைச் சேர்ந்த மக்களையும் திரட்டி பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை, பௌத்தமயமாக்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி காட்டி இருந்துச்சுன்னா. ஆனா இந்த முறை அது யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு. யாழ்ப்பாணம் இத்தனை லட்சம் மக்களை வச்சிருக்கு. இவ்வளவு காலமாக எந்த விதமான போர் அழுத்தங்களும் இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்துட்டணும். ஆனால் யாழ்ப்பாணம் தான் தமிழர்களுடைய அரசியல் விடயத்தை தீர்மானிக்கிற ஒரு மையமாக இருக்கு. ஏனென்றால் இங்கே பெருந்தொகையான மக்கள் இருக்கிறோம், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறோம். இந்த லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில யாழ்ப்பாணத்தை சுற்றி பல இடங்கள்ல பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இல்லாம யாழ்ப்பாணம் அமைதியாகத்தான் இருந்திருக்கு. ஆனால் தையிட்டியில இப்ப நடந்து வர இந்த பௌத்தமயமாக்கல் செயற்பாட்டுக்கு எதிராக நிச்சயமாக யாழ்ப்பாணம் திரள வேணும், தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேணும். ஏனென்று சொன்னால் தையிட்டியில இப்ப மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த பௌத்தமயமாக்கல் செயற்பாடானது யாழ்ப்பாணத்தின் மொத்த காணி உரிமையாளர்களுக்கும் எதிரானதாக மாற நீண்ட காலம் எடுக்காது. ஏனென்றால் இது ஒரு பிழையான படிப்பினைய பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளில் ஈடுபடுற தரப்பினருக்கு கொடுக்க போகுது. அதாவது ஒரு தனியார் காணிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி விகாரை அமைக்க முடியும், விகாரை அமைச்ச பிறகு அதை அகற்ற முடியாது என்ற விஷயத்தை முன் வச்சு அங்க மேலும் பல அபிவிருத்திகள் செய்து அந்த இடத்தை அபகரிக்க முடியும் என்ற ஒரு படிப்பினைய இந்த பௌத்தத்தை வச்சு கொண்டு அரசியல் நடத்துகிற தரப்பினருக்கு கொடுக்க போகுது. இது இன்றைக்கு தையிட்டில குறிப்பிட்ட சில காணி உரிமையாளர்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கு. இதுவே நாளைக்கு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவலடைய வாய்ப்பு இருக்கு. எனவேதான் தையிட்டியில நடந்திருக்கிற இந்த தவறான முன்னுதாரணமாக போகிற விஷயத்தை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்த வேணும். எங்களுக்கு தெரியும், முதல் தையிட்டியில பௌத்த விகாரம் அமைக்கிறதுக்கு பரப்பு அளவு ரீதியில தான் காணி அபகரிக்கப்பட்டது. ஆனால் அண்மையில மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் 14 ஏக்கர் வரைக்கும் காணிகள் கோரப்பட்டிருக்கு. எனவே மிக சொற்பமான நிலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பௌத்த விகாரை அமைப்பானது நாளாக அதிகளவான காணிகளை கோருகிற ஒரு விஷயமாக மாறி வருது. இது அப்படியே படிப்படியாக தையிட்டில ஆரம்பிச்சு அப்படியே யாழ்ப்பாணத்தின் ஒவ்வொரு பகுதியாக முன்னேறவும் வாய்ப்பு இருக்கு. உலகத்துக்கு அன்பையும் அகிம்சையையும் போதித்த பௌத்தத்தை ஆக்கிரமிப்பின் ஒரு கருவியாக பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுற இந்த பௌத்தமயமாக்கல் செயற்பாடானது எதிர்காலத்துல தமிழர்களுடைய கடைசி கலாச்சார பூமியாக எஞ்சி இருக்கிற யாழ்ப்பாணத்தை மொத்தமாக சாப்பிட்டு ஏப்பமிடும். எனவே இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டுதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் பொறுப்புணர்வோட எந்த விதமான மத முரண்பாடுகளும் ஏற்படாத வகையில் தங்களுடைய எதிர்ப்பை காட்ட அந்த தையிட்டி பகுதியில் திரள வேணும் என்ற கோரிக்கையை இந்த வீடியோவில் நான் முன்வைக்கிறேன். அடுத்தது, இலங்கையில் இருக்கிற சட்டங்கள் தெற்குக்கு ஒரு மாதிரியானதாகவும் வடக்கு கிழக்குக்கு இன்னொரு மாதிரியானதாகவும் பயன்படுத்தப்படுற முறைமையை நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். இந்த படிப்பினைய, இந்த கற்றல் உணர்வை சிங்கள மக்கள் ஆழமாக தங்களுடைய மனங்களில் தாங்கி வச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்து கண்ட இடங்கள் எல்லாம் காணிகளை பிடிக்கணும், பௌத்த விகாரை அமைக்கணும். ஏன்னு சொன்னால் அரசு தங்களுடையது, தாங்கள் செய்கிறது எல்லாமே சட்ட ரீதியானது, சட்டம் என்பது மற்ற மக்களுக்கு மட்டும்தான் உரித்தானது, தாங்கள் எப்படியும் சட்டத்தை மீறலாம் என்ற ஒரு எடுகோலின் அடிப்படையில் தான் சிங்கள பெரும்பான்மையான மக்கள் செயற்படுகிறோம். எனவே இந்த மாதிரியான எதிர்ப்பின் ஊடாகத்தான் இலங்கையில் ஒரு சட்டம் இருக்கு என்ற விஷயத்தை சிங்கள மக்களுக்கு போதிக்க முடியும். நீங்கள் இன்னொரு இடத்துல போய் ஒரு பௌத்த விகாரை அமைக்கிறதோ அல்லது உங்களுடைய கலாச்சார மரபுகளை பேணக்கூடிய ஒரு மையத்தை அமைக்கிறதாக இருந்தால் அந்த பிராந்தியத்துல உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்துல தான் அதை செய்ய முடியும். அடுத்தவற்ற காணிக்குள்ள சட்டவிரோதமாக நுழைஞ்சு அதை செய்ய இயலாது என்ற விஷயத்தை வலியுறுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லிக்கணும், சில அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் மீளெழுச்சிக்காக இதை பயன்படுத்தி கொள்ளினோம். இவ்வளவு காலம் இது கட்டப்படும் போது எங்க போயிருந்துச்சு என்ற கேள்விகள் எல்லாம் இப்ப முன்வைக்கப்படுது. அந்த கேள்விகள் அவர் பார்வையில நியாயமானது. ஆனால் இந்த கட்சிகள் எல்லாமே 2017ஆம் ஆண்டு இந்த விகாரை அமைக்கப்பட்டதிலிருந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் அங்க போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கணும். அந்த போராட்டங்கள் குறித்த ஊடக வெளிச்சங்கள் அப்பப்ப மங்கி மறைவதால இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் வெளியில பேசு பொருளாக இல்லை. அண்மையில ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்திருந்த போது இந்த விடயம் குறித்து சரியான ஒரு தீர்வை தருவார் என்று தையிட்டி மக்கள் எதிர்பார்த்துச்சிடும். ஆனா ஜனாதிபதியோ எதையுமே சொல்ல இல்லை. ஜனாதிபதியை சொல்ல இந்த யாழ்ப்பாண மக்கள் தெரிவு செய்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விட இல்லை. எனவேதான் காணி இழப்புக்கு உள்ளான மக்கள் கொதிச்சு போயிச்சிடும். தங்களுக்கு எதிராக இப்படி ஒரு பெரிய அநீதி நடந்துட்டுது, தங்கள் பக்கம் நீதி இருந்த போதிலும் ஜனாதிபதி ஒரு நீதியையும் தரையில்லை என்ற ஒரு கோபத்தை
வெளிப்படுத்திச்சினோம். அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த போராட்டத்துக்கு அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கு. மற்றும்படி இதுல எந்த அரசியல் எதுவுமே இல்லை. எனவேதான் அந்த மக்களுடைய உணர்வை விளங்கி கொண்ட கட்சிகள் எல்லாமே, அந்த மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்கிற அநீதிகளை நியாயமாக பார்க்கிற கட்சிகள் எல்லாமே, தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுற பௌத்தத்தின் பேரால ஏற்படுத்தப்படுற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக திரள்ற கட்சிகள் எல்லாமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நிக்கணும். இதுல நீங்க இப்ப கேட்கலாம், சரி தையிட்டி விகாரை இடிக்கிறது தான் ஒரு தீர்வா என்று சொல்லி. இலங்கையில பல இடங்கள்ல இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்ச வகையில் இருந்த பௌத்த சிலைகளையே அகற்றப்பட்டிருக்கு. 97ஆம் ஆண்டுல 91ஆம் ஆண்டுல எல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஏன் 2013ஆம் ஆண்டு தம்புள்ளியில சைவ சமய மக்களுக்குரிய ஆலயம் கூட இடிக்கப்பட்டிருக்கு. அனுராதபுரத்துல அதிகளவான சைவ மக்களுடைய கோயில்கள் இன்றைக்கும் கைவிடப்பட்டிருக்கு. அது எல்லாமே தனியார்களுடைய காணிகள் இருக்கிறபடியே அங்க போய் ஒன்றும் செய்யலாத நிலைமை இருக்கு. இப்படி நிலைமை இருக்கு. நான் சொல்றது பொய் என்று சொன்னா, நீங்க ஒரு வானத்தை எடுத்துக்கொண்டு மதவாஜி சந்தியிலிருந்து கெபிட்டிகுலா பக்கம் போற ரோட்டில் போங்க. இடையில நிறைய பௌத்த விகாரைகள் இருக்கு, வரலாற்று பாரம்பரியமுடைய பெரிய பௌத்த சின்னங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு போற வழியில இடையில ரோட்டோரமாகவே ஒரு வயலுக்கு நடுவில் பாரம்பரியமான ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் பல்லவர் காலத்துக்குரியதோ அல்லது சோழர் காலத்துக்குரியதோ. அந்த சிவன் கோயில் எந்த பராமரிப்பும் இல்லாமல் இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்த பிறகு சில நேரம் அழிச்சிருவினோம். ஆனா அந்த சிவன் கோயில் எச்சங்கள் இப்பவும் அந்த கோபுரத்தோட இப்பவும் அந்த பகுதியில இருக்கு. அந்த கோயிலை இப்ப நாங்கள் போய் அந்த தனியார்கிட்ட அனுமதி இல்லாமலே புனருத்தானம் செய்ய முடியுமா அல்லது கட்ட முடியுமா? ஏனென்றால் அது ஒரு தனியாருடைய காணியாக இப்ப மாறிட்டு, அவருடைய வயலாக இது இருக்கு. அதுல நாங்க எதுவும் செய்யணும் என்று சொன்னா அங்க அவர்கிட்ட அனுமதி எடுக்கணும். ஆனா இங்க அந்த மக்கள்கிட்ட எந்த விதமான அனுமதியும் எடுக்காமல், அந்த மக்களுடைய துளியளவு விருப்பமும் இல்லாமல் தான் தையிட்டி பகுதியில் விகாரம் அமைக்கப்பட்டிருக்கு. எனவேதான் இங்க இருக்கிற இந்த பௌத்த விகாரம் ஒன்றில் அகற்றப்பட வேணும், அல்லது உண்மையிலேயே திச விகாரைக்காக ஒதுக்கப்பட்ட காணி அது பக்கத்தில் இருக்கு, அந்த காணிக்கு இந்த விகாரம் மாற்றப்பட வேணும். இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த போராட்டம் நாளைக்கு 2 மணிக்கு பெரிய அளவில் போராட்டமாக மாற இருக்கு. இன்றையிலிருந்து நாளைக்கு வரைக்கும் இந்த போராட்டம் தையிட்டி பௌத்த விகாரை சூழல் பகுதியில் இடம்பெறும். அந்த போராட்டத்தில் இன்றைக்கு கொஞ்சம் மக்கள் கலந்து கொண்டாலும் நாளைக்கு பெரிய அளவிலான மக்கள் கலந்து கொள்ளுவினம் என்று எதிர்பார்க்கப்படுது. பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுற அளவுக்கு பெரிய அளவு மக்கள் கலந்து கொள்ளாட்டியும் சில பல 100 பேர் அளவிலாவது மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி மக்கள் எல்லாருமே நம்பினோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் கலந்து கொண்டாலும் இதுல ஊடகங்கள் சார்பில் கலந்து கொள்ள போற நண்பர்கள் மிக கவனமாக இருக்க வேணும். உண்மையிலேயே இந்த தையிட்டி விகார பிரச்சனையை வச்சுக்கொண்டு சமூக வலைதளங்கள்ல வெவ்வேறு விதமான கருத்துக்கள் பரப்பப்படுது. தமிழர்கள் மதவிரோதிகள், பௌத்தத்துக்கு எதிரானவர்கள், பௌத்த மதத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து அகற்றத்துக்கு வழிபாக்கினம், அந்த பௌத்த விகாரையை அடியோடு இடிச்சு தள்ளுறதுக்கு தயாராகினம் என்ற மாதிரியான வதந்திகள் எல்லாம் பரப்பப்படுது. நான் இந்த வீடியோன்ற பொறுப்பு தரப்புல சொன்னது போல தமிழர்கள் அப்படியான ஒரு நயவஞ்சக எண்ணம் உடையவர்கள் அல்ல. எனவே அப்படியாக நீங்கள் உங்களுடைய இந்த யூடியூப் நண்பர்கள் எந்த தலையங்கங்களையும் போட்டு இந்த போராட்டத்தின் திசையை மாற்றிவிட முயற்சிக்காதீர்கள். உண்மையிலேயே மக்களின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நின்று இந்த போராட்டத்தை மட்டுமாவது நீங்கள் கவர் செய்ய வேணும். இந்த தையிட்டி பிரச்சனை வந்த உடனே சில பல நண்பர்கள் வேறு மாதிரியான தலையங்கங்களை போட்டு தங்களுடைய யூடியூப்புக்கு வியூவர்ஸ் வர்றதுக்காகவும் இதை வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்குமான வேலைகளை பார்த்துருந்தீங்க. ஆனால் நாளைய போராட்டத்தை தயவு செய்து எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விட்டு அந்த மக்கள் நியாயப்படி என்ன சொல்லிக்கணுமோ அதை மட்டும் வெளிப்படுத்த வேணும் என்பதை மிக தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எங்கள் மத்தியில் உருவாகி வர இந்த சமூக வலைதளங்கள் ஆபத்தான திசை நோக்கி போகுது. இந்த இனம் இவ்வளவு காலமும் கடந்து வந்த சுமந்து வந்த அரசியலை வேறு திசைக்கு கொண்டு போகிற மாதிரியான காணொளிகள் எல்லாம் வெளியாகுது. நீங்கள் உங்களோட வீடியோ நோக்கி ஆக்களை உள்ளீர்க்கணும் பண்றதுக்காக மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிர்மாறான தலையங்கங்களை போட்டு ஒரு போராட்டத்தில் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக 100 பேர் கலந்து கொண்டா அதில் ஒரு 2 பேர் எங்கேயாவது மூலையில் நின்று கிசுகிசுத்தாலோ அல்லது 2 பேர் அதுக்கு எதிராக நின்று ஏதாவது கதைச்சாலோ அதை மட்டும் சும் பண்ணி எடுத்து அந்த விஷயத்தை போட்டு அதை உலக மக்கள் எல்லாம் பார்க்க வச்சு இந்த போராட்டம் இதுதான், இந்த போராட்டத்தினுடைய சூழ்ச்சிதாரிகள் இவர்கள் தான், மக்கள் உண்மையிலேயே போராட இல்லை என்ற மாதிரியான ஒரு மாயத்தோற்றத்தை உலகத்துக்கும் தெற்குக்கும் காட்டிடாதீங்க. உண்மையிலேயே காணி இழந்தவனுக்கு தான் அந்த காணியினுடைய அருமை தெரியும். காணி என்று சொல்றதை நீங்க நிலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே அந்த மக்களுடைய உணர்வை அறிஞ்சு அந்த மக்களுடைய வழிகளை உணர்ந்து உங்களுடைய காணொளிகளை தயாரித்து அந்த மக்களுக்கு இயலுமான வரைக்கும் ஆதரவாகவும் அவருடைய போராட்டத்தின் நியாயமான பக்கங்களையும் ஊடகங்களில் சொல்ல இந்த யூடியூபர்ஸ் தயாராக இருக்க வேணும். புதிய ஊடகவியலாளர்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்படுற நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள வேணும். நீங்கள் நடுநிலையா இல்லாட்டியும் பரவாயில்லை, நீதியின் பக்கம் நின்றாலே இப்போதைக்கு போதுமானது என்பதை மீண்டும் நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன்.
எனவே நீங்க கேட்கலாம், இந்த மக்கள் போராடுறதனூடாக அந்த காணிகளை மீள பெற்றுக்கொள்ள இயலுமா என்று சொல்லி. ஆனால் போராடாம விட்டாலும் அந்த காணிகளை மீள பெற்றுக்கொள்ள இயலாது. வெறுமனே அந்த மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டாம இருந்தால் அந்த காணி மேலும் மேலும் பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளுக்காக விஸ்தரிக்கப்படும். இன்றைக்கு 14 ஏக்கர்ல வந்து நிற்கிறது, நாளைக்கு 20 ஏக்கராக மாறும், பிறகு 50 ஏக்கராக மாறும். எனவே அதுக்கு எதிரான ஒரு மனநிலையோட மக்கள் இருக்கணும். இந்த செயற்பாடுகளுக்கு தையிட்டி மக்களும் வடகிழக்கில் இருக்கிற தமிழர்களும் எதிரானவர்கள் என்பதை உலகத்துக்கு காட்ட கூட நாங்கள் நாளைய போராட்டத்துக்கு திரள வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி தையிட்டி மக்கள் இந்த காணிக்கு பதிலான மாற்று காணியை விரும்ப இல்லை, அதை வேணாமண்டே சொல்லிட்டணும். எனவே அந்த விகார அமைக்கப்பட்டிருக்கிற காணி உரிமையாளர்களுக்கு அந்த காணி வழங்கப்படுறதுதான் சட்டப்படி நியாயமானது. எனவே இது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனையாக மட்டும் இதை பார்க்காமல் இது ஒரு இனத்தின் நிலத்தின் மீது மேற்கொள்ளப்படுற அபகரிப்பாக பார்த்து நாங்கள் இந்த பிரச்சனையை கையாள வேணும். ஏனென்று சொன்னால் தையிட்டியில மட்டுமே பௌத்தத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி அபகரிப்பு முயற்சிகள் நடக்க இல்லை. வடகிழக்கு முழுவதுமே போருக்கு பிறகு நடந்து கொண்டுதான் இருக்கு. தையிட்டியில அது இன்றைக்கு பெரிய ஒரு வடிவம் எடுத்து இருக்கு. ஆகவே இந்த புரிதலின் அடிப்படையில தான் தையிட்டி மக்கள் கோருகிற நியாயமான தங்களுடைய நிலத்துக்கான உரிமையின் பக்கம் எல்லாருமே நிற்க வேணும். இந்த விடயத்துல தமிழர்கள் மாத்திரமில்லை, தையிட்டி மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு பின்னால் இலங்கையில் இருக்கிற ஏனைய சமூகங்களும் இணைய வேணும். இந்த விடயத்தில் இருக்கிற நியாயத்தை அரசுக்கும் அரசோடு சேர்ந்து இயங்குகிற ஏனைய தரப்பினருக்கும் சிங்கள மக்கள் கூட விளங்கப்படுத்தலாம். நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் தையிட்டி விகாரைய இராணுவத்தின் பாதுகாப்போட வழிபட வாருங்கள். நீங்கள் வருகிற ஒவ்வொரு பொழுதிலும் அங்க அந்த காணி உரிமையாளர்கள் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியபடி தங்களுடைய நியாயமான விடயங்களை உங்களுக்கு சொல்லியபடி போராடி கொண்டிருக்கணும். அவருடைய போராட்டத்துக்கு ஒரு கணம் செவிசாய்த்து அவர்கள் சொல்ற கதைகளை ஒரு கணம் கேட்டு அதுல இருக்கிற நியாயத்தை பரிசீலிச்சு நீங்களாவது அங்க அந்த அபகரிப்பில் ஈடுபட்டிருக்கிற பௌத்த குருமார்களுக்கு நியாயத்தை போதிக்க வேணும். உண்மையிலே இது அடுத்தவருடைய நிலம், அந்த நிலத்தை விட்டு உங்களுக்குரிய நிலத்துல போய் நீங்கள் இருக்கிறது தான் நியாயமானது, பௌத்த தர்மத்தின்படி சரியானது என்பதை நீங்கள் போதிக்க வேணும் என்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் தயவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோன முடிவிலையும் ஒரு விஷயத்தை சொல்றேன். ஈழத்தமிழர்கள் எப்போதுமே பௌத்த மதத்துக்கோ அல்லது பௌத்த மதத்தை நம்பி வழிபடுற சிங்கள மக்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல. யாருக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்சிருக்கிற நிலத்தையும் அபகரிக்கும் நோக்கோட பௌத்தத்தை பயன்படுத்துகிற ஆக்களுக்கு தான் தமிழ் மக்கள் எதிரானவர்கள். பௌத்தம் என்பது உண்மையிலேயே உலகத்துக்கு அன்பையும் அகிம்சையும் போதித்த ஒரு தத்துவம். அந்த புரிதலோடு தான் தமிழர்கள் இன்றைக்கும் பௌத்தத்தை நோக்கினோம். எனவே ஆக்கிரமிப்புக்காக பௌத்தத்தை பயன்படுத்துகிற விஷயத்துக்கு எதிரானவர்கள் தான் தமிழர்களே தவிர பௌத்தத்துக்கும் சிங்களவர்களுக்கும் ஒருபோதும் தமிழர்கள் எதிரானவர்கள் இல்லை என்றதை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே விளங்கி கொள்ள வேணும். என்னுடைய நியாயமான இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நாளைக்கு நடக்க போற தையிட்டி காணி அபகரிப்புக்கு எதிரான போராட்டத்துக்கு, பௌத்தமயமாக்கலுக்கு எதிரான போராட்டத்துக்கு, பௌத்தத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி நில அபகரிப்பு மேற்கொள்ளப்படுற அந்த பௌத்தமயமாக்கல் செயற்பாட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவை, தார்மீக ஆதரவை வழங்குங்க. நன்றி.